அனைவருக்கும் வணக்கம். ஆண் மூலம் அரசாலும், பெண் மூலம் நிர்மூலம். இந்த பழமொழி உண்மையா பொய்யா? இது கண்டிப்பாக நான் பொய்ன்னு தான் சொல்லுவேன். அதாவது ஆண் ஒருவர் மூலம் நட்சத்திரத்தில் பிறந்தால் அரசாழ்வார்னும், பெண் ஒருவர் மூலம் நட்சத்திரத்தில் பிறந்தால் நிர்மூலம் ஆக்கிடுவாங்கன்னு சொல்கிறது ரொம்ப தவறான விஷயம். எப்படி ஆண் அரசாழ்வாரோ அதே மாதிரி பெண்ணும் அரசாழ்வார். அவளை எதிர்த்து நிற்கக்கூடிய பகைவர்களை நிர்மூலமாக்கிடுவாங்கன்றது தான் அர்த்தம். இது உண்மைன்றவங்க லைக் போடுங்க, பொய்ங்கிறவங்க ஸ்க்ரோல் பண்ணிவிட்டு போயிடுங்க. அடுத்த ஒரு விஷயம், இப்போ திருமணம் நடக்கும்போது சொல்லுவாங்க ஆண் மூலம், அதாவது ஆண் மூலத்தில் பையனை கட்டுவாங்க. ஒரு பெண் மூல நட்சத்திரத்தில் இருக்கிறாங்க அப்படின்னா என்ன பண்ணுவாங்கன்னா மாமியாரை மூலையில் உட்கார வச்சுருவாங்க. அப்படிலாம் கிடையாது. அதாவது அந்த பொண்ணு அந்த வீட்டுக்கு போனீங்கன்னா அந்த வீட்டோட பகைவர்கள் யாருமே இருக்க மாட்டாங்க. ஸோ ஒரு மூல நட்சத்திர பொண்ணு ஒரு வீட்டுக்குள்ளே போகிறோன்னா அந்த வீடு சுபிக்ஷமாக இருக்கும். அதான் உண்மை. நிறைய பேர் தெரியாமல் மூலம் நட்சத்திரங்களை அவாய்ட் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ ஓகே, பரவாயில்ல. இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ்க்கெல்லாம் கொஞ்சம் ஷேர் பண்ணுங்கள். இன்னும் டீட்டெயிலாக வேணும் அப்படிங்கிறவங்க கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக ஒவ்வொரு நட்சத்திரத்தை பற்றி டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணிடலாம். நன்றி.